ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன். இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற லிஸ்ட்டில் முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது உடஞ்சி வராமல் உரிக்கிறதுக்கு நல்லா அழகாக வரும், தோல் உரிக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா நமக்கு கரெக்டாக வரும். அதனால தான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை உரித்து ஓடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து அத்தோக்கு தேவையானதெல்லாம் பூண்டு, ஃப்ரைடு ஆனியன் எல்லாமே இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் ஸ்பைசிக்கு காரத்துக்கு இந்த மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா பல்ஸ் மூடில், அதை வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு, ஃப்ரைட் பண்ண பூண்டு இருந்தது இல்லையா, அந்த பூண்டையும் 4 பல் வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரைடு ஆனியன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட ஆனியன் கட் பண்ணி நீள நீளமாக கட் வச்சு ஆனியன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் செய்யணும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.